ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம முள்ளு முருங்கை ரொட்டி தான் பார்க்க போகிறோம். இதை கல்யாண முருங்கைன்னு கூட சொல்லுவாங்க. நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 முறை சேர்த்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக நெஞ்சு சளி குறைஞ்சிரும். இது ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. ரொட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1 கட்டு அளவுக்கு கல்யாண முருங்கையை எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம இலைகள் மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த நரம்பெல்லாம் கிள்ளி எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து நரம்பு வந்து ஊசி ஊசியாக இருக்கும், நமக்கு வந்து அது குத்துற மாதிரி இருக்கும். அதனால் அந்த நரம்புகள் எதுவுமே இல்லாமல் வெறும் இலையாக மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து நல்லா லிக்யூடாக வந்து அரைச்சி எடுத்துருங்க. நல்லா வலுவலுன்னு இருக்கணும், இலைகள் எதுவும் இருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் இட்லி மாவு, தோசை மாவு அரைக்கும் போது கூட சேர்த்து போட்டு தோசையாகவும் ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பச்சரிசியோடு சேர்த்து போட்டு கூட அந்த இலையை ஆட்டி எடுத்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் வந்து சால்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அந்த அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து இதில் சேர்த்து நல்லா மாவை வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து அடை மாதிரி தட்டுறதுக்கு வந்து வரணும். அந்த பதத்தில் வந்து மாவு நமக்கு கிடைக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது இந்த மாவு. அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோன்னா ரொம்ப தண்ணியும் சேர்த்துறாதாங்க, பிசு பிசுன்னு ஆயிரும். இப்போ வந்து வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டைகளை வந்து இந்த மாதிரி நல்லா அப்படியே தட்டி எடுக்க போகிறோம். போலிக்கெலாம் தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் அந்த இலையை கிள்றது மட்டும்தான் வேலை, மற்றபடி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இந்த அடையை அதில் போட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் கண்டிப்பாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இது வந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம், எதுவும் தேவைப்படாது. இதுக்கு நீங்கள் சில்லி சட்னி கூட வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா. ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.